இந்த கதையை எழுதியவர் பஞ்சம் பிரகாஷ். இன்னைக்கு எங்களோட பயணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் லக்னோவில் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போயிருப்போம். ஆனால் என் வாழ்க்கையிலிருந்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் பறிச்ச இந்த மலைக்கு ஏன் நான் வந்தேன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இதுக்கப்புறம் நான் வாழ்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. உண்மையில் நாங்கள் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற பேய்கள் நிறைந்த இடங்களை ஆய்வு பண்ண போயிருந்தோம். அங்கே 33வது சுரங்கப்பாதை, டுகானியோட வீடு, பேய் பாப்ரியோட இடம், அப்புறம் கசோலியோட கல்லறை, இந்த எல்லா இடத்துக்கும் போனோம். நாங்கள் இவ்வளோ இடத்துக்கு போய் பார்த்தும் கூட பேய் இருக்கிற உணர்வே எங்களுக்கு வரலை. நேற்று இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது மலைக்கு அடியில் இருக்கிற ஒரு கிராமத்தை பார்த்தேன். அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அந்த மலை உச்சியிலேயே நாங்கள் எங்களோட காரை நிறுத்திட்டு அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு அந்த ரோடுக்கு நடந்து போனோம். போகிற வழியிலேயே அந்த கிராமத்தை பார்த்து நான் ரேஷ்மா கிட்ட சொன்னேன், ரேஷ்மா, இந்த கிராமத்தில் பேய் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த கிராமம் முழுவதும் சுற்றி நம்ம நல்லதாக வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். பொதுவாக மலைகள் சூழப்பட்ட கிராமம் ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த கிராமமும் அழகாக தான் இருந்தது. ஆனால் அங்கே இருக்கிற யாரோட முகத்திலையும் சுத்தமாக சிரிப்பே இல்லை. அப்புறம் எப்படி அது அழகாக இருக்குன்னு சொல்ல முடியும்? அங்கே சில வீடுகள் காலியாக தான் இருந்தது. அந்த இடத்துல ஒரு வயசானவர் அமைதியாக விறகு சேகரிச்சிட்டு இருந்தாரு. பெண்கள் அவங்களோட வேலையில் பிஸியாக இருந்தாங்க. அங்கிருந்த குழந்தைகள் ஏதோ ஒன்று வரத ரொம்ப பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரேஷ்மா அந்த குழந்தைகள் கிட்ட ரொம்ப அன்பா பேச போனாங்க. ஆனால் அந்த குழந்தைகள் யாருமே ரேஷ்மா சொல்றத கேட்கவே இல்லை. அப்போ ரேஷ்மா என்கிட்ட சொன்னாங்க, பேபி, இந்த இடம் பார்த்துட்டு இருந்தா ரொம்ப ஹாண்டடா இருக்கு. இன்னைக்கு நம்ம நிஜமால இங்க தான் ஸ்டே பண்ண போறோமா? ரேஷ்மா சொன்னதை கேட்டு நான் சிரிச்சுக்கிட்டே ரேஷ்மா கிட்ட சொன்னேன், ஆ, இன்னைக்கு நம்ம இங்கேயே இருப்போம். நீ பயப்பட மாட்டல்ல? உனக்கு பயம் வந்ததுன்னா மலை உச்சியில் இருக்கிற அந்த கோவிலுக்கு போவோம். இது வரைக்கும் அங்கே விறகுகளை அடுக்கி வச்சு விறகுகளை எரிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருந்த அந்த வயசானவர் திடீர்னு வந்து எங்ககிட்ட சொன்னாரு, நீங்க இங்க தங்க விரும்புனா நீங்க மலைக்கு உச்சியில் இருக்கிற அந்த கோவிலுக்கு போகாம இங்கேயே தங்கிக்கோங்க. ஏன்னா மலைக்கு மேல இருக்கிறது கோவில் இல்லை, அது பிசாசோட வீடு. அதனால நைட் இங்கேயே தங்கிட்டு நீங்க காலையில போங்க. அப்புறம் இங்க தங்கறதுக்கு நான் பணம் வாங்கிப்பேன். நீங்க கிளம்பி போறதுக்கு முன்னாடி என்கிட்ட பணம் கொடுத்துட்டு போங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அவரு முன்னாடி போயிட்டாரு. அவரு மலைக்கு மேல போக வேண்டான்னு சொன்னதும் எனக்கு அந்த இடத்துக்கு போலாங்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமானது. ஆனா நானும் ரேஷ்மாவும் அந்த வயசானவர் சொன்ன ரூமுக்கு போனோம். அங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வந்தோம். அந்த கிராமத்துல அழகா இருந்த இடங்கள் எல்லாத்தையும் நான் என்னோட கேமராவில் படம் பிடிக்க ஆரம்பிச்சேன். அங்கேயும் இங்கேயும்னு சுத்தி திரிஞ்சு அந்த கோவிலுக்கு போறதுக்கான இடத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நானும் ரேஷ்மாவும் அந்த கோவிலுக்கு போக ஆரம்பிச்சோம். அப்போ அந்த வயசானவர் எங்களுக்கு பின்னாடி நின்றுகிட்டு இருந்தாரு. அவரு கத்தி சொன்னாரு, நில்லுங்க, எங்க போறீங்க? மலைக்கு போக வேணாம் நான் சொன்னல, திரும்பி வாங்க. அந்த வயசானவர் சொன்னதால நாங்க அங்க போகாம திரும்பவும் அந்த கிராமத்துக்கே வந்துட்டோம். இருந்தாலும் கூட அந்த மலை மேல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலா இருந்தது. இப்போ இரவு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ரேஷ்மா பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தேன். அப்போ அந்த வயசானவர் நெருப்பு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ நான் கேமராவை எடுத்து அதை எல்லாத்தையும் படம் பிடிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அந்த வயசானவர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த பேயோட கதையை கேட்க ஆரம்பிச்சேன். நான் இப்படி கேட்டதால அவரு ரொம்ப கோபமாயிட்டாரு. அதை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரு. அதனால தான் இந்த கிராமத்தோட நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. அவர்கிட்ட நான் கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சேன். அதனால அவரு அந்த கதையை சொல்றேன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் நான் கேமரா ஷூட் பண்றதை பார்த்து அவரு என்கிட்ட சொன்னாரு, அவ பேயா மந்திரவாதியான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட பார்வையில அவ ஒரு பிசாசு. குழந்தைகளையும் ஆண்களையும் வேட்டையாடுற பிசாசு. அவ அந்த மலையில தான் தங்கிட்டு இருந்தா. ஆனா அவ இரவோட இருட்டுல கிராமத்துக்கு வந்து அங்க இருக்கிற குழந்தைகளை திருடி அவளோட ஆயுசு அதிகரிக்கிறதுக்காக அவ பலி கொடுத்துட்டு இருந்தா. இதை தெரிஞ்சுக்கிட்ட கிராம மக்கள் எல்லாரும் இனிமே அந்த பொண்ணு இந்த கிராமத்துக்கு வரக்கூடாதுன்னு எச்சரிச்சாங்க. அப்படி அவ திரும்பவும் இந்த கிராமத்துக்குள்ள வந்தானாம் அவளுக்கு நல்லதில்லைன்னு எச்சரிச்சாங்க. அன்னையிலிருந்து அவ அந்த மலையிலேயே தங்கிட்டா. ஆனா 1 மாதமா அவளுக்கு எந்த ஒரு இரையும் கிடைக்காததால அவ ரொம்ப பலவீனமாயிட்டா. அதனால ஒரு நாள் ராத்திரி மெதுவா இந்த கிராமத்துக்கு வந்து
குழந்தைகளை பிடிக்க முயற்சி பண்ணும்போது கிராம மக்கள் அவளை பிடிச்சு அவளோட தலைமுடியை பிடிச்சு இழுத்துட்டு போய் மரத்துல கட்டி வச்சு அவளை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அடிக்கிற அடியில அவளுக்கு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த மக்கள் அதோட நிறுத்தல. அவளோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு தலைமுடியை பிக்க ஆரம்பிச்சாங்க. கோவத்துல இருந்த அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவ தலையில இருக்கிற எல்லா முடியும் பிச்சு எடுத்துட்டாங்க. அப்ப அந்த ஊர் மக்கள் கூட அந்த பொண்ணுகிட்ட பிசாசு மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. மரத்துல கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த பொண்ணு சுதந்திரமா இருந்த நாங்க அந்த பொண்ணை நாங்க உயிரோட எரிச்சிட்டோம். அவ எரியும் போது ரொம்ப அமைதியா இருந்தா. உயிரோட எரிக்கும்போது கூட அவ கத்தல. அப்புறம் அடுத்த நாள் அவளை கொன்ன எல்லாரையும் அவ பழி வாங்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவளோட ஆத்மாவில இருந்து பாதுகாக்கிறதுக்காக அவளோட அஸ்தி எடுத்து சில மந்திர தந்திரங்களை பயன்படுத்தி அவளை அந்த மலையிலேயே கட்டிட்டோம். அதுக்கப்புறம் அங்க யாருமே போறதில்ல. யாராவது அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அவ கண்டிப்பா திரும்ப வருவான்னு சொல்றாங்க. சரி, இப்ப நான் கிளம்புறேன், நீங்களும் உள்ள போய் தூங்குங்க. இப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் அங்கிருந்து போயிட்டாரு. ஆனா பயத்துல ரேஷ்மாவுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிருந்தது. ஆனா அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் கூட எனக்கு சுத்தமா பயம் இல்லை. ஏன்னா பேய் கதைகள் எனக்கு பிடிக்கும். அந்த கதையை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாம பேய் கதையை கேட்டா என் மனைவி ரேஷ்மா என் மேல சாஞ்சிப்பாங்க. ரேஷ்மா, அந்த தாத்தா தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப நம்மளை தடுக்க யாருமே இல்லை. சரி வா, நாம இப்ப மலைக்கு போகலாம். நான் இப்படி சொன்னதை கேட்டு ரேஷ்மா சொன்னாங்க, சித்தார்த், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உனக்கு புரியுதா இல்லையா? அங்க யாராவது போனாங்கன்னா அப்புறமா நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் அது மறுபடியும் வராது. ஏய் ரேஷ்மா தங்கமே, நீ இந்த கதையெல்லாம் நம்புறியா என்ன? நிஜமாவே அங்க யாராவது இருக்காங்களா இல்ல அவங்க சொல்றது எல்லாமே போலியா அப்படின்னு பார்க்கலாம் வா. நாங்க அங்க போறதுல ரேஷ்மாவுக்கு விருப்பமே இல்லை. ஆனா நாங்க போறதுல ரொம்ப பிடிவாதமா இருந்ததால ரேஷ்மா ஒத்துக்கிட்டாங்க. நாங்க அந்த மலை உச்சிக்கு மெதுவா நடந்து போனோம். கரெக்டா 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்க போக வேண்டிய இடம் வந்தது. அந்த இடம் பார்க்கறதுக்கு விசித்திரமா இருந்தது. அங்க எல்லா இடத்துலயும் மண்டபோடுகள் சிதறி கிடந்தது. அது பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்தது. அப்போ அந்த மலை உச்சியில என்னை சுத்தி ஏதோ ஒரு விசித்திரமான சக்தியை என்னால உணர முடிஞ்சது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரேஷ்மாவை நோக்கி என் கவனம் போனது. ரேஷ்மா என் பக்கத்துல இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தூரமா இருக்கிற ஒரு பொருள் மேல என் பார்வை போச்சு. அது ஒரு சிவப்பு துணியை ஒரு குச்சியில தொங்க விட்டிருந்தாங்க. அதுவும் ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது ஒரு கோவில் நான் நினைச்சேன். அப்புறம் மெதுவா அது பக்கத்துல நடந்து போனேன். பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது யாரோ ஒருத்தங்களோட கல்லறைன்னு. அப்பதான் எனக்கு தெரிய வந்தது அது அந்த பிசாசோட கல்லறைன்னு. நான் மெதுவா அதை நோக்கி போனேன். அப்போ யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து என் தோல் மேல கை வச்சாங்க. நான் பயத்துல அலற ஆரம்பிச்சேன். நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அது ரேஷ்மா தான். ரேஷ்மாவை பார்க்கும்போது அவ தலை குனிஞ்சிருந்தா. அவளோட தலைமுடி திறந்திருந்தது. அவளை பார்க்க ஏதோ அதிர்ச்சியில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதை பார்க்கும்போது எனக்கு சோகமா இருந்தது, அப்புறம் பயமாவும் இருந்தது. என்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்திட்டு நான் ரேஷ்மா கிட்ட கேட்டேன், நீ நீ என்ன பயம்புறுத்திட்ட பேபி, உனக்கு என்னாச்சு? உன் தலைமுடி ஏன் இப்படி இருக்கு? நான் ரேஷ்மா கிட்ட இந்த கேள்விகளெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் கேட்ட எந்த கேள்விக்கும் அவ பதில் சொல்லாம என்னை புறக்கணிச்சிட்டு அவ சொன்னா, என்ன உன் வேலை முடிஞ்சிடுச்சா? அப்ப வா, என் கூட வா. இப்ப என் வேலை நான் பண்ணணும்ல. ஏன்னு தெரியல. இதெல்லாம் சொல்லிட்டு ரேஷ்மா என்னை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால கீழே இறங்கலாம்னு நினைச்சேன். அதனால நாங்க அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கணும். அப்போ ரேஷ்மா என்கிட்ட எதுவுமே பேசாம நேரா அவ தூங்க போயிட்டா. ரேஷ்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு நான் தூங்காம அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்க போனதால ஏதாவது ஆயிருக்குமா இல்ல வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே நானும் தூங்கிட்டேன். அப்போ 3 மணிக்கு நான் எழுந்தேன். ரேஷ்மா அந்த ரூமோட ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருந்தா. 21, 22, 23 நான் எழுந்துட்டாலும் கண்களை திறக்க முடியாத நிலைமையில நான் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தேன். ஆனாலும் நான் ரேஷ்மா கிட்ட சொன்னேன், பேபி, இந்த ராத்திரியில நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன எண்ணிட்டு இருக்க? நான் சொன்னதை கேட்டு அவ அமைதியா இருந்தா. நான் மறுபடியும் தூங்குனதும் அவ மறுபடியும் என்ன தொடங்கிட்டா. 25, 26, 27
இந்த முறை நான் அவகிட்ட எதுவுமே சொல்லலை. அவள் ஏதாவது எண்ணிட்டு போறான்னு நான் தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என் தூக்கம் கலைஞ்சது. நான் லேசா கண்ணை திறந்து பார்த்தபோது ஜன்னலுக்கு வெளியே ரொம்ப பிரகாசமான மின்னலை பார்த்தேன். அப்புறம் ரொம்ப சத்தத்தோட இடியும் இடிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ நான் முழுசா கண்ணை திறந்து பார்த்தேன். அப்ப பலத்த இடியோட நாங்க இருந்த ரூம்ல இன்னொரு சத்தமும் கேட்டது. அந்த சத்தம் ரேஷ்மா கிட்ட இருந்து. இப்போ அவ பின்னோக்கி எண்ணிக்கிட்டு இருந்தா. 102, 101, 100, 99. இந்த முறை அவ குரல் கேட்டதும் எனக்கு கோபம் வந்துடுச்சு. அதனால நான் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அவளை நான் கோவமா பார்த்து எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தங்க ரொம்ப வேகமா எங்க ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் அந்த கதவை திறந்து பார்க்கும்போது அந்த வயசானவரும் கிராம மக்களும் அங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட கைகளில் தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிலரோட கையில சிவப்பு கலர் விளக்கும் இருந்தது. அப்ப அந்த வயசானவர் என்ன பார்த்து சொன்னாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல இருந்து குழந்தைய திருடிட்டு போன அந்த பிசாசு மறுபடியும் அது விடுதலை அடைஞ்சிடுச்சு. நீங்க உண்மையை சொல்லுங்க, நீங்க அங்க போனீங்களா? உண்மையை சொல்லுங்க, நீங்க அங்க போனீங்களா? அந்த கிராம மக்கள் ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் கவலைகள் ரொம்ப அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. யாரோ ஒருத்தங்க அவங்களோட குழந்தைய திருடிட்டாங்க. அதனால நான் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். அப்போ அந்த வயசானவர் ரொம்ப சத்தமா கத்தி சொன்னாரு, உனக்கு என்ன பைத்தியமா? நீங்க 2 பேரும் சத்ததும் இல்லாம நீங்க எங்களையும் கொன்னுட்டீங்க. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நான் திடீர்னு ரேஷ்மாவை பார்த்தேன். ரேஷ்மா அந்த இடத்துல இல்ல. இவங்க என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டே இருந்ததால இரவு முழுவதும் எண்ணிட்டு இருந்த ரேஷ்மாவை நான் மறந்துட்டேன். இருந்தாலும் அந்த சமயத்துல ரொம்ப சத்தம் கம்மியா ஒரு குரல் கேட்டுக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த வயசானவர் எல்லாரையும் அமைதியா இருக்கும்படி செய்ய காட்டினாரு. அப்போ அந்த குரல் ரொம்ப தெளிவா கேட்டது. 51, 50, 49. அப்போ அவர் ரொம்ப அலறி போய், அந்த பிசாசு இங்கதான் இருக்கா, அவளை போய் பிடிங்க. அப்போ அந்த மூலையிலிருந்து ரேஷ்மாவோட குரல் எனக்கு கேட்டுக்கிட்டு இருந்தது. நான் மெதுவா திரும்பி பார்த்தபோது ரேஷ்மாவை பார்த்து நான் அதிர்ந்து போயிட்டேன். ரேஷ்மா அந்த ரூமோட மூலையில இருந்துக்கிட்டு பைத்தியம் மாதிரி தலைமுடி ஒவ்வொன்றா பிடுங்கிட்டு இருந்தா. அப்போ அவ பின்னோக்கி எண்ணிக்கிட்டு இருந்தா. ஏன்னா இப்போ அவளோட தலையில அவ்வளவு தலைமுடிகள் தான் இருந்தது. அவ தலையிலிருந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அவ பின்னோக்கி எண்ணிக்கிட்டே இருந்தா. 41, 40, 39. அப்போ நான் ரேஷ்மாவை பார்த்தபோது ஒரு குழந்தையோட கழுத்துல அவளோட கையை வச்சுக்கிட்டு இருந்தா. நான் அதை பார்த்ததும் என்னோட இதயம் ஒரு கணம் நின்று போச்சு. நான் அவகிட்ட எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த குழந்தையோட கழுத்துல அவளோட பற்களை வச்சு அவ கடிக்க ஆரம்பிச்சா. அதால அவளோட முகமே ரத்தத்தால நனைஞ்சு போச்சு. இதெல்லாம் பார்த்து எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நான் அப்படியே தரையில மயங்கி கீழே விழுந்துட்டேன். அப்ப அந்த கிராம மக்கள் உள்ள வந்து அவளை வலுக்கட்டாயமா வெளியே இழுத்துட்டு போனாங்க. ரேஷ்மாவுக்கு உதவ முடியுங்கிற தைரியம் எனக்கு இல்லை. நான் மறுபடியும் எந்திரிக்க முயற்சி பண்ணேன். ஆனா அந்த இடத்துல இருந்து என்னால எழுந்திருக்க முடியல. என்னோட சுயநினைவு இழந்ததால என் கண்கள் தன்னால மூடிக்குச்சு. அப்போ திடீர்னு அந்த கிராம மக்களோட குரல் கேட்டதும் எனக்கு நினைவு வந்தது. நாம அந்த பிசாசை கொன்ன மாதிரி இவளையும் கொல்லுங்க, இல்லைன்னா இந்த கிராமத்தில் இருக்கிற மீதி பேரையும் இவ கொன்னுடுவா. ஆமா, கொல்லுங்க கொல்லுங்க. நான் என் கண்ணை திறந்து பார்த்தபோது அவங்களாம் ஒன்று சேர்ந்து ரேஷ்மாவை பிடிச்சு ஒரு மரத்தில் கட்டி வச்சிருந்தாங்க. அவள் தலையிலிருந்து ரத்தம் ஒழுகிட்டு இருந்தது. அவளுக்கு முடியே இல்லை. அப்போ அந்த ஊர் மக்கள் அவள் மேலே கல்லெடுத்து வீசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் கையில் தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு தயாராக இருந்தார். நான் எழுந்து ரேஷ்மாவை காப்பாற்றலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கிராம மக்கள் என்னோட கை கால்களையும் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. நான் அப்போது ரொம்ப சத்தமாக கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் கத்துனது அங்கே இருக்கிற யாருக்குமே கேட்கல. அப்போ அவங்க ரேஷ்மாவை உயிரோடு எரிச்சாங்க. ரேஷ்மா எரிஞ்சிட்டு இருக்கிறத நான் என் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல. ரேஷ்மா எரிஞ்சு முடிஞ்சதும் அந்த வயசானவர் மறுபடியும் சடங்காலையும் மந்திரங்களாலையும் அந்த பிசாசை மறுபடியும் அந்த மலையிலேயே கட்டி போட்டுட்டாங்க. அப்புறம் ரேஷ்மாவோட அஸ்தியை எங்கிட்ட கொடுத்தாரு. இதை கங்கையில் கரைச்சிடுங்க. அப்படி பண்ணா அவ ஆத்மா சுத்தி தெரியாது, அவ முக்தி அடைஞ்சிடுவா. அப்புறம் மகனே, உன்னோட ரேஷ்மாவை நாங்க கொல்லல. அவளோட வாழ்க்கை உன்னாலதான் அழிஞ்சது. நீ தான் அவளை அந்த மலைக்கு கூட்டிட்டு போன. குறைஞ்சபட்சம் இப்ப நீயாவது உயிரோட இருக்கியே. இப்ப இங்கிருந்து போயிடு.
இந்த கிராமத்துக்கு மறுபடியும் திரும்ப வரவே வராத. எனக்கு ஒரு குற்ற உணர்வு. என்னால தான் ரேஷ்மா கொல்லப்பட்டா. ஆனா அவளோட ஆத்மாவை என்னால அலையவிட முடியாது. அதனால அந்த கிராமத்தை விட்டு நான் வெளியே வந்ததும் நான் நேரா கங்கைக்கு போனேன், ரேஷ்மாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக. ஆனா ரேஷ்மாவை மட்டும் என்னால தனியா போக விட முடியாது. அப்ப நான் அவகிட்ட சொன்னேன். நான் அவகிட்ட என்ன சொன்னேன்னா, ரேஷ்மா நான் வரேன், ரேஷ்மா நான் வரேன். பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.